यानि नामानि गौणानि विज्ञातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये. பகவானுக்கு எந்தெந்த திருநாமங்கள் குணங்களை பற்றிய புகழ் கொண்டனவோ முனிவர்களால் அசையானதோ அந்த 4 வகை பேறுகளை அடைந்த உயர்வு காணவே உனக்கு கூறுவேன். யாம் எங்குமே இருப்பவனாகி யாவற்றிலும் நிலைத்தவனாகி மகேஸ்வரனாகி பல உருவம் கொண்டுமே அசுரர்களை அழித்த புருஷோத்தமனான ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குகின்றேன். ऋषिर्नाम्नां सहस्रस्य वेदव्यासो महामुनिः छन्दोनुष्टुप्तधा देवो भगवान् देवगी सुतः. ஸ்ரீ விஷ்ணுவின் சகஸ்ரநாம மொழியான இந்த மகா மந்திரத்திற்கு வேதவியாசரே ரிஷி அனுஷ்டுச்சந்தம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பரமாத்மாவுமான ஸ்ரீமன் நாராயணனே தெய்வம். அமிர்தாம் சுத்பவோ பீஜம் சக்திர்தேவகி நந்தனக திரிசாமா ஹிருதயம் தஸ்ய சாந்தியர்த்தே வினுஜ்யதே. அமிர்தாம் சத்பவோ பானுவோ என்பது பீஜம், தேவகி நந்ததகா என்பது சக்தி, திரிசாமா என்பது அதற்கு ஹிருதயம், சாந்தியின் பொருட்டு இது ஜபிக்கப்படுகிறது. விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேகரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். ஓம் அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சகஸ்ரநாம சோஸ்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவ்யாசோ பகவான் ருஷிகே அனுஷ்டுப் சந்தக ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன்னாராயணோ தேவத. அமிர்தாம் சுத்பவோ பானுருதி பீஜம் தேவகீ நந்தன ஸ்ரஷ்டேதி சக்திகி உத்பவக்ஷோபனோ தேவ இதி பரமோ மந்த்ரக சங்கப்ரநந்தகி சக்ரீதி கீலகம் சார்ங்கதன்வா கதாதர இத்யஸ்திரம் ரதாங்கபாணி ரக்ஷோப்ய இதி நேத்ரம் த்ரிசாம சாமக சாமீதி கவசம் ஆனந்தம் பரப்ரம்மேதி யோனிகி ருது சுதர்சன கால இதி திக்பந்தக ஸ்ரீ விஸ்வரூப இதி தியானம். ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்யர்த்தே ஸ்ரீ சகஸ்ரநாம ஜபே விநியோகக. எங்கும் நிறைந்தவராய் வெற்றி பெறுபவராய் அனைத்துள்ளும் உறைபவராய் மகேஸ்வரராய் பல வடிவங்களை உடையவராய் அசுரர்களை அழிப்பவராய் புருஷோத்தமராய் விளங்கும் மகாவிஷ்ணுவை வணங்குகிறேன். ஸ்ரீ விஷ்ணுவின் சகஸ்ரநாம மொழியான இந்த மகா மந்திரத்திற்கு வேதவியாசரே ரிஷி அனுஷ்டுச்சந்தம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பரமாத்மாவுமான ஸ்ரீமன் நாராயணனே தெய்வம். அமிர்தாம் சத்பவோ பானுவு என்பது பீஜம்,
தேவகி நந்ததா என்பது சக்தி. உத்பவ சோபனு தேவக என்பது மேலான மந்திரம். சங்க பிரன்னந்தகே சக்ரே என்பது கீலகம். சார்ந்த கதன்வா கதாதர என்பது ஆஸ்திரம். ரதாங்கபாணிரப்யூயக என்பது நோத்திரம். திரிசாமா பரபிரம்மம் என்பது யோனி. ருது சுதர்சன காலக என்பது ரிப்பந்தம். ஸ்ரீ விஸ்வரூப என்பது தியானம்.